இன்று பிசினஸ் உலகில் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கும் நெவில் டாடா யார்? டாடாவின் அடுத்த வாரிசாக பார்க்கப்படும் அறியப்படாத இந்த முக்கிய நபர் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. ரத்தன் டாடா இந்தியாவில் நன்கு நிறுவப்பட்ட தொழில் அதிபர்களில் ஒருவர். 1990 முதல் 2012 வரை டாடா குழுமத்தின் தலைவர். அக்டோபர் 2016 முதல் பிப்ரவரி 2017 வரை இடைக்கால தலைவராகவும் இருந்தார். இவரை பற்றி அறியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். இருப்பினும் அவரது மருமகன் மற்றும் டாடா குடும்ப அடுத்த வாரிசு நெவில் டாடா பற்றி உங்களுக்கு தெரியுமா? அந்த குடும்பத்தின் இளைய தொழில் அதிபர்களில் ஒருவர்தான் நெவில் டாடா. ஒரு வருடத்திற்கு முன்பு மறைந்த டாடா குழுமத்தின் தலைவர் சைரஸ் மிஸ்திரியின் சகோதரி மகன்தான் இந்த நெவில் டாடா. ரத்தன் டாடாவின் மருமகன். ரத்தன் டாடாவின் ஒன்றுவிட்ட சகோதரர் நோயல் நேவல் டாடா ஆகியோரின் இரண்டாவது குழந்தை நெவில் டாடா. அவர் ஒரு சிறந்த தொழிலதிபராம். அவருக்கு மாயா மற்றும் லியா என 2 சகோதரிகள் உள்ளனர். நெவில் டாடா மிகவும் அமைதியான சுபாவமும் நல்ல நடத்தை உடையவராகவும், அவர் குறித்து எந்த ஒரு விமர்சனங்களும் பத்திரிகைகளில் வராதவராகவும் அவரை பார்த்து கொண்டு வருகிறார். நெவில் டாடா மற்றும் மானசி கிர்லோஸ்கர் இருவரும் பிசினஸில் வெற்றி கனிகளை ருசித்து வருகிறார்கள். பிசினஸிலும் வாழ்க்கையிலும் சக்தி வாய்ந்த ஜோடிகளாக திகழ்ந்து வருகிறார்கள். 2019 ஆண்டுதான் இவர்களுக்கு திருமணம் நடந்தது. 2016 ஆண்டு டாடா குரூப்பின் ட்ரெண்ட் என்னும் பகுதியில் அவர் தன்னை இணைத்துக் கொண்டாராம். இந்த நிறுவனம் அவரது பாட்டி சிமோன் டாடா என்பவரால் தொடங்கப்பட்டதாம். நெவிலின் தந்தை நோயல் டாடா அதை நடத்தி வந்தாராம். ட்ரெண்ட் நிறுவனத்தில் அவர் பிரபல பேஷன் ரீட்டைல் பிராண்டான ஜுடியோ என்ற நிர்வாகத்தை கவனித்து வந்தாராம். இந்தியாவின் மேற்கு மற்றும் தென்னிந்தியாவில் ஜுடியோ பிராண்ட் பிரபலமாக இருக்கிறது. அவரது தொலைநோக்கு பார்வைகள் மற்றும் அயராத உழைப்பினால் ஜுடியோ நிறுவனம் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருப்பதுதான் தற்போதைய வைரல் தகவல். இந்திய கார்ப்பரேட் துறையில் குறிப்பிட்ட ஆளுமையை செலுத்தி வரும் நெவில் டாடா மானசி கிர்லோஸ்கர் தம்பதி தற்போது இந்திய பிசினஸ் உலகத்தில் அதிக பேசுபொருளாக பார்க்கப்படுகிறார்கள். நெவிலின் மனைவி கிர்லோஸ்கரும் கிர்லோஸ்கர் என்ற அவரது தந்தையின் நிறுவனத்தின் தற்போதைய இயக்குநராகி இருக்கிறார். இந்த தம்பதிக்கு ஜாம்செட் டாடா என்ற ஒரு குழந்தை இருக்கிறார். கிர்லோஸ்கர் மற்றும் ஜுடியோ நிர்வாகங்களில் தொடர்ந்து சிறப்பாக நடத்தி தலைமை தாங்கி வரும் இந்த ஜோடி டாடா குழுமத்திலும் தங்களது பங்களிப்பை செலுத்த வேண்டும் என பல விமர்சனங்களும் எழுந்து அந்த தம்பதிக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன. மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை இனிமேல் தூக்கி போடாதீங்க. இதுக்கான வேல்யூ பயங்கரமா உயர போகுது. ஏன்னா சென்னையை சேர்ந்த மத்திய நிறுவனம் ஒண்ணு மாம்பழ தோலை பயன்படுத்தி பைகளை தயார் செஞ்சிருக்காங்க. அப்புறம் என்ன, இதுக்கப்புறம் மாம்பழ தோலுக்கு பயங்கர டிமாண்ட் வர போகுதுன்னு தான் சொல்லணும். சென்னையில இயங்கிட்டு வரக்கூடிய மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனத்துல தான் இப்படி ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மும்பையை தலைமையிடமா கொண்டு இயங்கிட்டு வரக்கூடிய இந்த மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய கிளை சென்னையில இயங்கிட்டு வருது. இங்க இருக்கக்கூடிய தலைமை ஆராய்ச்சியாளர் தணிகை வேலன் அவர்களுடைய தலைமையில தான் குழுவினர் இந்த மாதிரியான ஒரு கண்டுபிடிப்பை கொண்டு வந்திருக்காங்க.